வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அனந்தமயி அம்மாவோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான். ஸ்ரீ அனந்தமயி அம்மா சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அவரது பெயர் தான். இப்போ அன்னை பேரின்பத்தால் நிரம்பியவர்னு பொருள். அவருடைய பக்தர்கள் அவரை தேவியின் உருவமாக சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அவரை ஆழ்ந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தினாங்க. அவரை இந்திய நிலத்தில் தோன்றி தூய்மையான மலர்னு சொல்லுவாங்க. சுவாமி சிவானந்தா அனந்தமயோட அவங்க ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். அனந்தமயிமா 30 ஏப்ரல் 1896 கிழக்கு வங்காளத்தில் உள்ள சிறிய முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கும் கியோரா கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்களோட அப்பா அம்மா பிராமணர்கள், ஏழைகள், ஆனால் ரொம்ப பக்தி கொண்டவங்க. அனந்தமயிமா பிறப்பதற்கு முன்னாடியே அவரது தாயார் தனது கனவுல அடிக்கடி வெவ்வேறு தெய்வங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. மேலும் அவரது மகள் பிறந்த உடனே அவர் நிர்மலா சுந்தரின்னு பெயரும் வச்சாங்க. அதாவது குறைபாடற்ற அழகு. அவரோட பிறந்ததிலிருந்தே அவள் தன்னை சுற்றியுள்ளவற்றை முழுமையாக தெரிந்திருந்தாள். சிறு வயதிலிருந்தே மக்கள் அவங்கள புன்னகையின் தாய், ஹசிமான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், மகிழ்ச்சியான தாயின்னு அழைச்சாங்க. பிறக்கும்போது அவர் அளவே இல்லை. அவளுடைய குழந்தை பருவம் முழுவதும் அவள் மிகவும் அமைதியாகவுமே இருந்தார். அப்படிலாம் அவர் டிரான்ஸ் நிலைகளுக்கு நுழைவார். வெளிப்படையாக சமாதியை அனுபவிக்கிறார். கடவுளை உறிஞ்சும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டார். தாவரங்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாத சொர்க்கவாசிகள் மீதும் அவர் அன்புடன் பேசினார். அம்மா இயற்கை அன்னையின் எல்லா உயிரினங்களையும் நேசித்தார். இறைச்சி, மீன் எதுவுமே சாப்பிடல. அவங்க தொடக்கப்பள்ளியில் 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் படித்தார். வாழ்க்கையில் ஒரு கூர்மையான மனம், ஒரு நல்ல நினைவகம், பல்வேறு பணிகளை செய்யும் திறன் ஆகியவற்றால் வேறுபடுத்தப்பட்டிருந்தார் அம்மா அனந்தமயி. 13வது ஆண்டில் அனந்தமயி அம்மாவோட போடநாத் ரமணி மோகன் சக்கரவர்த்தி என்ற இனிமையான இளைஞனை மணந்தார். அவருக்கு நிரந்தர வேலை இல்லாததாலும் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் அவள் இன்னும் 1 வருடம் தன் பெற்றோர் வீட்டில் இருந்தார். பின்னர் அவர் தனது மூத்த சகோதரர் மற்றும் அண்ணியுடன் மேலும் 4 ஆண்டுகள் வாழ்ந்தார். புதிய உறவினர்கள் அவருடைய நட்பு மற்றும் பணிவு ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டனர். அதேபோல் அவள் வீட்டு வேலைகளை எவ்வளவு நேர்த்தியாகவும் எளிதாகவும் சமைத்தார். சில சமயங்களில் இந்த கடமையின் போது அவர் மயக்கத்தில் விழுந்தார், சமாதியில் மூழ்கினார். உறவினர்கள் தூக்கமின்மையின் தீவிர நிலைக்கு காரணம்னு நினைச்சாங்க. ஆனால் 18 வயது ஆன போது கிழக்கு வங்காளத்தில் உள்ள ஆஸ்ட்ரோகிராமில் கணவரிடம் வசிக்க போனார். அவர்கள் ஒருபோதும் திருமண உறவை கொண்டிருக்கவில்லை. ஒருமுறை போலனார் தனது திருமண கடமையை நிறைவேற்றும் நோக்கத்தில் அம்மாவை அணுகினார். ஒரு சக்தி வாய்ந்த மின்சார அதிர்ச்சி அவரது உடலை துளைத்தது. இன்னும் நேரம் வரவில்லை என்பதற்கான அடையாளமாக இதை எடுத்துக்கொண்டார். பின்னர் அஸ்டாகிராமில் அபார்ட்மெண்ட் உரிமையாளரின் சகோதரர் அம்மாவை ஒரு ஆன்மீக மேன்மை தாய் மற்றும் துறவியாக நடத்த தொடங்கினார். இந்த நேரத்தில் போலாநாத்தின் நண்பர்கள் ஒருவரும் அம்மாவை வணங்கி அவரது தேவியை துர்கா என்று அழைத்தார். ஒரு மாலை பொழுது கீர்த்தியின் போது அம்மா ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றார். அது அவரது அசாதாரண ஆன்மீக திறன்களை பற்றிய மக்களின் கருத்தை மேலும் வழிப்படுத்த ஆரம்பித்தது. அவர் 20 வயதை எட்டிய போது அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவருடைய பெற்றோரிடம் வீடு திரும்பினார். இந்த நேரத்தில் 1916 அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் எல்லாம் முழு பிரபஞ்சம், என் சொந்த வெளிப்பாடு என்பதை அவர் உணர்ந்தார். அனந்தமயி அம்மா உணர்ந்தாங்க. நான் ஒருவரை நேரடியாக சந்தித்தேன், பலவாக வெளிப்பட்டது. அவள் தெய்வீக சாரத்தை உணர்ந்தார். இருக்கும் எல்லாவற்றிலும் வெளிப்பட்டது. அவர் அடிக்கடி கடவுளின் வெவ்வேறு வடிவங்களை தரிசனம் செய்தார். அவர் நடைமுறையில் தன் உடலை புறக்கணித்தார். அவர் தனது கணவருடன் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிழக்கு வங்காளத்தின் மைன்சிங் மாவட்டத்தில் உள்ள பஜித்பூரில் வசிக்க சென்றார். இந்த காலகட்டத்தில் அம்மா ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் தன்னிச்சையான யோக வெளிப்பாடுகளில் ஈடுபட தொடங்கினார். அவருக்கு 21 வயதாக இருந்த போது அவரது மாதவிடாய் நிறுத்தப்பட்டது. அவளால் வீட்டு வேலைகளையும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் தொடர்ந்து மத பிரசவத்தில் விழுந்தார். அவரது கணவர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முன்வந்தார். அவரது தன் மனைவியின் அதே போல நிலை தற்காலிகமானது என்று நம்பியதால் மறுத்துவிட்டார்.
ஆனால் தன் மனைவி துறவி என்பதால் தன் மனைவியின் இதேபோல நிலை ஒருபோதும் முடிவுக்கு வராது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் டிசம்பர் 1922 அவரது முதல் மாணவரானார். அப்போது அவளுக்கு அதாவது அனந்தமயி அம்மாவுக்கு 26வது வயசு. அனந்தமயி அவர்களின் ஆன்மீக பயணம் எப்படி இருந்தது பற்றி பார்க்கலாம். அனந்தமயி அம்மா கற்பிக்க ஆசைப்பட்டதே இல்லை. அவருக்கு ஒரு குருவும் இல்லை. யோகா பற்றிய வேதங்கள் மற்றும் புத்தகங்களின் பக்கம் திரும்பி கூட படித்ததில்லை. அவரது உள்ளார்ந்த வழிகாட்டல் தான் அம்மாவோட பண்டைய சமஸ்கிருத நூல்களில் புனித மந்திரங்கள் மற்றும் கடவுளின் பல்வேறு அம்சங்களின் உருவங்களை வெளிப்படுத்தியது. அனந்தமயி அம்மாவின் உடல் சவாலான ஹதயோகா ஆசனங்களை எடுத்துக்கொண்டது. சாதாரண மக்களுக்கு அணுக முடியாதது மற்றும் பல வருட கடின பயிற்சி இல்லாதது. அவருடைய ஆசிரியர் யார் என்று கேட்டதுக்கு அவருக்கு பதிலளித்தார். ஒரு நாள் ஆகஸ்ட் 3, 1922 உள்சக்தி அவரை சுயதீட்சை சடங்கை செய்ய சொன்னார். அவரது குரு மற்றும் சீடர் ஆகிய 2 வேடங்களில் நடித்தார். புனிதமான பீஜ மந்திரத்தை உச்சரித்தார். அதை அவர் சிறிது நேரம் தொடர்ந்து செய்தார். சிறிது நேரம் கடந்துவிட்டது. அம்மா மீண்டும் பாரம்பரியத்திற்கு எதிராக போனார். தனிப்பட்ட முறையில் தனது கணவருக்கு மந்திர தீட்சை கொடுத்து 2 மணி நேரம் அவரை ஆழ்ந்த மயக்கத்தில் ஆழ்த்தினார். அம்மா தனது துவக்கத்தின் போது பழங்கால நூல்களின் கட்டளைகளை கண்டிப்பாக பின்பற்றினார். இருந்தாலும் அவர் அவற்றை ஒருபோதும் படிக்கவும் இல்லை. பின்னர் அவர் கடவுளின் அவதாரம் பூர்ண பிரம்ம நாராயண என்று போலநாத் மற்றும் பிரபல ஜோதிடர் அறிஞரிடம் அறிவித்தார். இந்த திடுக்கிடும் அறிக்கையின் போது அவர் ஒரு அசாதாரண ஒளியுடன் பிரகாசித்தார். அம்மாவின் ஆன்மீக வலிமை மேலும் மேலும் வளர்ந்தது. கடவுளின் பல்வேறு வடிவங்களின் தரிசனங்களை அவள் அடிக்கடி அனுபவித்து அவற்றின் சாரத்துடன் தன் முழு அடையாளத்தை உணர்ந்தார். அவர் உடலை புறக்கணித்தார். நடைமுறையில் எதையும் சாப்பிடவில்லை. அரிதாகவே தூங்கினார். போலநாத்தின் தீட்சைக்கு பிறகு, போலநாத்னா அவருடைய கணவர், அவரது 3 வருடங்கள் மௌனத்தில் ஆழ்ந்தார். துக்கத்தில் இருக்கும் ஒருவரை ஆறுதல் படுத்தவோ அல்லது சில அவசர செய்திகளை தெரிவிக்கவோ அவ்வப்போது குறுக்கிட்டார். அவங்க இந்த காலகட்டத்தின் முடிவில் டாக்காவிற்கு குடிபெயர்ந்து போனாங்க. போலநாத் சா பாக் தோட்டங்களில் மேலாளராக பணியாற்றினார். அம்மா ஒரு துறவி என்று வதந்திகள் வந்தன. சா பாக் வாழ்நாளில் அம்மா அடிக்கடி சமாதியில் மூழ்கினார். அதாவது தியானத்தில் இருக்கும்போது அதன் கால அளவு சில நேரங்களில் 12 மணி நேரம் அடையும். கடவுளை உறிஞ்சும் இந்த காலகட்டங்களில் அவரது மூலம் வெளிப்படும் தெய்வீக உணவின் உள் தீவிரத்தால் அவர் முகம் கிட்டத்தட்ட கருஞ்சிவப்பு நிறமாகவே மாறினது. இன்னும் அதே நேரத்தில் அவருடைய உடலின் ஒவ்வொரு செல்களும் ஒரு அமானுஷ ஒளியுடன் பிரகாசிக்கவும் செய்தது. டாக்கா காட்டில் உள்ள ஒரு புனித தலமான சித்தேஸ்வரியில் காளி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழங்கால கைவிடப்பட்ட மற்றும் கிட்டத்தட்ட அணுக முடியாத கோவிலை பார்த்தார். செப்டம்பர் 1924 தொடங்கி அவர் அடிக்கடி இரவு முழுவதும் அங்கேயே தங்கினார். 1928 அவருக்காக ஒரு ஆசிரமம் கட்டப்பட்டது. ஒரு வருடம் கழித்து அம்மாவை பார்க்க விரும்புபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்ததால் ரம்னாவில் ஒரு பெரிய ஆசிரமம் கட்டப்பட்டது. இந்தியா முழுவதும் அம்மா பின்பற்றவர்களாக கட்டப்பட்ட பல டஜன் ஆசிரமங்கள் இது முதல் 2. அக்டோபர் 1925 அம்மா தனது மௌனத்தை முடித்து கொண்டு தனது சிறிய வீட்டிற்கு தரிசனம் செய்ய வந்தவர்களிடம் பேசத் தொடங்கினார். அவரது வருகையாளர்களில் ஏராளமான முஸ்லிம்கள் இருந்தனர். சில எண்ணற்ற மக்கள் குணமடைய அம்மாவிடம் வருவாங்க. மற்றவர்களை குணப்படுத்த அவர் உடலில் காயங்களை ஏற்படுத்தினார் அல்லது மற்றவர்களின் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு இரவு அம்மா புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்ற போது பின்னர் பைஜி, அவரது சகோதரர் என்று அழைக்கப்பட்ட ஜோதிஷ் சந்திரராயின் உயிரை காப்பாற்றினார். ஆனந்தமயி அம்மா, அதாவது ஆனந்தம் நிறைந்த தாய் என்று பொருள்படும்படி போலநாதரை பாய்ஜி வற்புறுத்தினார். பாய்ஜி அம்மாவின் ஆரம்பகால வாழ்க்கை வரலாறு எழுதினார். அதில் அவரது மாய நிலைகள் மற்றும் அம்மாவின் தனிப்பட்ட கதைகள் மற்றும் துல்லியமான விளக்கங்களும் இருந்தது. பாய்ஜி பொதுமக்களுக்கு அம்மா அவரது கணவரின் முக்கிய நம்பிக்கையுரியவராகவும் பாதுகாவலர்களாகவும் ஆனார். அவர் எப்போதும் அவரது பிறந்த நாளின் வருடாந்திர கொண்டாட்டங்களை தொடங்குபவர் மற்றும் அமைப்பாளராக இருந்து வருகிறார். இது எண்ணற்ற ரசிகர்கள் கூடி நாட்களையும் வாரங்களையும் கூட ஆன்மீக ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியான
தகவல் தொடர்புகளில் செலவிடுவதை சாத்தியமாக்கியது. ஸ்ரீ அம்மா அனந்தமயிக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் சித்திகள் இருந்தன. ஆனால் அம்மாவை பொறுத்தவரை அவை குறிக்கோள் இல்லை, ஆனால் நடைமுறையில் பக்க விளைவுகள் மட்டுமே. அனந்தமயி அம்மாவின் வாழ்க்கையில் முக்கிய கடவுளுக்கான பாதையை தேடுபவருக்கு அவர் உதவினார். அம்மா ஆன்மீக வாழ்க்கைக்கான விருப்பத்தை அவர்களில் எழுப்பினார். கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார், முழு உலகமும் ஒரு தெய்வீக படைப்பு மற்றும் அவரது நாடகம் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். 1932 அனந்தமயி அம்மா தனது கணவருடன் டேராடூனுக்கு குடிபெயர்ந்தார். அவரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை வேகமாக வளர்ந்தது. 1933 இந்தியாவின் வருங்கால பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் மனைவி தனது மகாத்மா காந்தி மூலம் அவரை சந்தித்தார். ஜவஹர்லால் நேரு அனந்தமயி அம்மாவை பற்றி அறிந்து கொண்டார், மேலும் அவர் பார்க்கவும் தொடங்கினார். ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா காந்தியும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அனந்தமயி அம்மாவை சந்தித்து மரியாதையுடன் நடத்தினார். அன்றிலிருந்து தனது மகா சமாதி வரை 2 வாரங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் இருக்காமல் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் அம்மா அனந்தமயி. சாதாரண மக்கள் மட்டுமில்ல, முனிவர்கள், அதிகாரிகள், பிரதிநிதிகள், பிரபலங்கள், விஞ்ஞானிகளும் அவரை தெய்வீக அன்னையின் உருவகம் என்று போற்றினார், அவரை வணங்க வந்தனர். 70களில் அவரது பக்தர்கள் மில்லியன் கணக்கானவர்கள். மேற்கு நாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான உட்பட மக்களை மட்டுமல்ல, தெருநாய்கள், ஆடுகள் மற்றும் பாம்புகளையும் அவரை வியக்கத்தக்க வகையில் கவர்ந்தார். அவருடைய நிபந்தனையற்ற அன்பு பூக்கள் மற்றும் பல்வேறு தாவரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது, மேலும் அவருக்கு தேவையானதை அவர் நிச்சயமாக உணர்ந்தார். அனந்தமயி அம்மாவோட மகா சமாதியை பற்றி பார்க்கலாம். அவரது நாட்கள் முடியும் வர வயது முதிர்ந்த போதிலும் அனந்தமயி அம்மா இந்தியா முழுவதும் பயணம் செய்து போதனைகள் அளித்தார். அவரை பின்பற்றுபவர்களின் சொற்கள் படி பறக்கும் பறவையாகவே இருந்தார். ஆகஸ்ட் 27, 1982 மகா சமாதியில் மூழ்கிய அனந்தமயி அம்மா டேராடூன் நகரில் தனது உடலை விட்டு சென்றார். இந்திரா காந்தி மற்றும் பலர் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு உலகம் முழுவதிலிருந்தும் வந்தனர். பெரிய துறவி அனந்தமயி அம்மாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஒரு வெள்ளை பளிங்கு கோயில் அமைக்கப்பட்டது. இப்போது ஆன்மீகம் தேடும் மக்களுக்கு புனிதமான இடமாகும். அதாவது அனந்தமயி அம்மாவோட போதனைகள் என்னென்னா, ஒரு நாள் காசி ஆசிரமத்தில் சத்சங்கம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய வங்காள சீடர் ஒருவர் அவரிடம் கேட்டார், அம்மா, நான் என் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஏதாவது கேட்கிறேன், ஆனால் கடவுள் கொடூரமானவர் என்று தெரிகிறது. ஜெபத்தை மிகவும் பயனுள்ளதாக என்ன வழிகள்? அம்மா சொன்னாங்க, உன் பிரார்த்தனையில் கடவுளிடம் என்ன கேட்கிற? சீடர் சொன்னாங்க, எனக்கு மற்றவர்களைப் போல செல்வம் வேண்டும். அம்மா சொன்னாங்க, உங்கள் தேவைகள் பூர்த்தியாகவில்லையா? உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் வாழ வீடு இல்லையா? சாப்பாடு கிடைக்காதா? மனிதர்கள் முக்கிய தேவை ரொட்டி, துணி மற்றும் வீடுகள். இந்த பொருட்கள் பற்றாக்குறை இருந்தால் அவற்றை வழங்குவதற்கான வழிகளை நானே உங்களுக்கு சொல்ல முடியும். சீடர் சொன்னாங்க, அம்மா, என் வாழ்க்கையில் எனக்கு அப்படி ஒரு குறை இல்லை. ஆனால் என் அண்டை வீட்டாரின் மகிழ்ச்சியான வாழ்க்கை பார்க்கும்போது என் வாழ்க்கையும் அப்படியே இருக்கணும்னு உணர்வு எனக்கு உதவுது. அம்மா சொன்னாங்க, உங்கள் எல்லா தேவைகளையும் கடவுள் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி. கடவுளிடம் பிரார்த்தனை செய்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேட்டு அவரை தொந்தரவு செய்யாதீங்க. நீங்கள் அவரிடம் ஏதாவது கேட்க விரும்பினால் உங்கள் கடமைகளை செய்ய நல்ல ஞானத்தை அவரிடம் கேளுங்கள். காமம், கோபம், பேராசை, பற்றுதல் போன்ற கெட்ட செயல்களை நீக்க அவரிடம் பிரார்த்தனை செய்யணும். நீங்கள் அதனை உங்கள் கடவுள் மீதான பக்தி தடைப்படாது. சரணடைதல். அம்மாவின் சொற்கள் படி எல்லா கடவுளின் கைகளிலும் அவருடைய சித்தத்திலும் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே அவருடைய கருவி. அவர் விரும்பியபடி தான் நம்மை பயன்படுத்துகிறார். அங்கே எல்லாமே அவருடையது. நீங்கள் எல்லாம் உணர்ந்தவுடன் நீங்கள் எந்த சுமைகளிலிருந்து விடுபடுவீர்கள்? அவருடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய சரணடையுங்கள். அதற்கு பிறகு எதுவுமே அந்நியமாக உங்களுக்கு தோணாது. எல்லாமே உங்களுக்கு சொந்தமாகவே இருக்கும். அம்மா அனந்தமயி எப்போதுமே மந்திரங்களை உச்சரிப்பிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, அழுக்கு பாத்திரங்களை திரும்ப திரும்ப கழுவி தேய்த்து பளபளக்கணும்னா
தீப்பெட்டி குச்சியில் திரும்ப திரும்ப தேய்க்கணும். எந்த அடியில் குச்சியில் எரியும் உங்களுக்கு தெரியாது. அதே போல் நீங்கள் திரும்ப திரும்ப மந்திரத்தை உச்சரிக்கணும். நீங்கள் எப்போது வெற்றி பெறுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கடவுளின் நாமத்தை ஜபிப்பதை உங்கள் மனமும் இதயமும் விரும்பவில்லை என்றால் இதை பற்றி சிந்திங்க. என் மனமும் இதயமும் நான் சொல்வதை கேட்கல, பிறகு நானும் அவர்களை கேட்க மாட்டேன். நான் என் கடவுளின் பெயரை உச்சரிப்பேன். இந்த உடல் நம் தந்தை, தாய், கணவர் மற்றும் எல்லா உறவர்களிடம் வாழ்ந்துள்ளது. இந்த உடலுடன் தொடர்புடைய எல்லாவற்றும் இந்த உடல் சேவை செய்துள்ளது. இந்த உடல் உணவு சமைத்தது, வீட்டு வேலைகள் செய்தது, எல்லா வகையான கீழ்த்தரமான வேலைகளையும் செய்தது. எனவே நீங்கள் இந்த உடலை வேலைக்காரன் அல்லது மனைவி அல்லது சமையல்காரர் என்று சொல்லலாம். ஆனால் இது வேறொரு நிலைப்பாட்டிலிருந்து பார்க்கணும். என் தந்தை, தாய், கணவர் மற்றும் நான் சேவை செய்த எல்லாமே நமது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வெவ்வேறு வெளிப்பாடு தான். முடிவில் நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறீங்க. மேலும் நீங்கள் அவருக்கு உணவு சமைக்கிறீங்க. நீங்கள் அவருக்காக சுத்தம் செய்கிறீங்க. இந்த உடலில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எல்லாமே அவருக்காகவே. எனக்கு வாழ்க்கையில் ஒரே லட்சியம் இருந்தது, கடவுளுக்கு சேவை செய்யணும்னு. எல்லாவற்றையும் கடவுளுக்காகவே செய்யணும். நீங்கள் உங்கள் மனைவி, கணவன், குடும்பம் அல்லது பணத்துடன் வெளியில் மகிழ்ச்சியை காண முனைகிறீங்க. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கான எல்லா முறையும் தற்காலிகமானது தான். அது எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இது நிலைத்திருக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் கடவுளில் மகிழ்ச்சியை கண்டால் நித்தியமான உண்மையான மகிழ்ச்சியை பார்க்கலாம். அது எங்கும் இருக்குது. அவர் உங்கள் இதயத்திலையும் இருக்கிறாங்க. அவர் அது உங்கள் சொந்த சுயம்தான். ஒரு குரு எல்லோரையும் சமமாக நடத்துகிறாங்க. குழந்தையோ ஆணோ பெண்ணோ மிருகமோ எதுவாக இருந்தாலும் சரி, மரங்கள் தங்களிடம் வருபவர்களுக்கு அடைக்கலம் தருது. ஏன்னா நம்மளுக்கு நிழல்லாம் தருது, வெயில் டைம், காற்று எல்லாமே தருது. நீங்கள் மரத்தின் அடியில் அமர்ந்தால் அது சூரிய ஒளியில் இருந்து உங்களை பாதுகாக்கும். மேலும் அது உங்களுக்கு பூக்களையும் பழங்களையும் தருது. அதன் பழங்களை யார் அனுபவித்தாலும் மரத்திற்கு முக்கியம் இல்லை. விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் என யாராக இருந்தாலும் எடுத்து செல்வோருக்கு அது வழங்குது. குருக்களும் மகான்களும் அப்படிதான். யார் வந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் சமமான போதனைகள், வழிகாட்டுதலை வழங்குகிறார். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் சரியான பாதைகளை காட்ட உதவியும் செய்கிறாங்க. தான் மனித வாழ்வின் நோக்கம். உனது கண்ணீரின் வெள்ளத்தால் அகமும் புறமும் ஒன்றாய் இணையும் போதுதான் நீ இவ்வளவு வேதனையுடன் தேடியவரை நெருங்கிய உயிர் மூச்சாக ஒவ்வொரு இதயத்தின் மைய கருவாகவும் இருப்பதை பார்ப்பாய். நீங்காத அழியாத ஒரு வாரிசு மரணத்தின் சாம்ராஜ்யத்துடன் ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது. கடவுள் உங்களை இதில் இருக்க அனுமதிக்கவும் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை, இறப்பு முதல் பிறப்பு வரை சம்சாரம். ஆனால் உண்மையிலே நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. இந்த கவிதை அனந்தமயி அம்மா எழுதியிருக்காங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.